அழைக்கிறேன். திரு ஐயன் பிள்ளை அவர்கள் தீபம் ஏற்றுகிறார்கள். அடுத்ததாக மூத்த உறுப்பினர் திரு என் விஸ்வநாத பிள்ளை அவர்கள் தீபம் ஏற்றுவார். அடுத்தபடியாக ஆலயத்தின் தலைவர் திரு என் மாதவன் பிள்ளை அவர்கள் தீபம் ஏற்றுவார். திரு சுகுமார பிள்ளை அவர்கள் தீபம் ஏற்றுவார்கள். திரு கே சுரேந்திரநாத் ஆலய சட்ட ஆலோசகர். தேவி சரணம். இன்று இந்த மத சொற்பொழிவிலே பங்கேற்று விழாவினை சிறப்பிக்க மேடையிலே அமர்ந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பது எனது கடமையாக தரப்பட்டுள்ளது. இத்தருணத்திலே இந்த மேடையிலே இந்த திருவிழாவுக்கும் இந்த சொற்பொழிவு மேடையிலே தலைவராக அமர்ந்திருக்கும் திரு கே மோகன்நாத் அவர்களை ஆலய கமிட்டியின் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் நமது ஊர் ஆலய குழுவின் மூத்த ஆலோசகர்களான 5 பேர்கள், அவர்களில் திரு ஐயப்பிள்ளை அவர்களையும் திரு விஸ்வநாத பிள்ளை அவர்களையும் திரு கோவில் தலைவர் திரு மாதவன் பிள்ளை அவர்களையும் மூத்த ஆலோசகர் திரு சுகுமார பிள்ளை அவர்களையும் மற்றும் இங்கே மேடையிலே தலைவராக அமர்ந்துள்ள திரு மோகன்நாத் அவர்களையும் வருக வருக வர என் சார்பாகவும் கமிட்டி சார்பாகவும் இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக இங்கே சிறப்பு அழைப்பாளராக மேடையிலே அமர்ந்திருக்கும் திரு கிருஷ்ணபிள்ளை அவர்களை எனது சார்பாகவும் ஆலய கமிட்டியின் சார்பாகவும் இந்த ஊர் மக்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக இங்கே நமது ஊரிலே
கடந்த சில ஆண்டுகளிலே ஆலய கமிட்டியின் பொருளாளராகவும் செயலாளராகவும் செயல்பட்டு வந்த நமது மதிப்புக்குரிய திரு குமாரசாமி பிள்ளை அவர்கள் மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களையும் என் சார்பாகவும் கமிட்டியின் சார்பாகவும் இந்த ஊர் மக்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் நமது ஆலய கமிட்டியின் செயலாளர் திரு நீலகண்ட பிள்ளை அவர்களையும் என் சார்பாகவும் கமிட்டியின் சார்பாகவும் ஊர் மக்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இத்துடன் என் வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். திரு VR கிருஷ்ணமூர்த்தி ஆலயக்குழு உறுப்பினர் அவர்கள். முத்தாரமே சரணம். புதிய கமிட்டியானது பதவியேற்று சுமார் 10 மாதங்கள் ஆகின்றது. ஏற்ற முதன்முறையாக விநாயகர் சதுர்த்தியை நல்லபடியாக நடத்தி முடித்தோம். அதன் பிறகு ஒவ்வொரு வேலையா கோவிலுக்குள்ள எல்லா வேலைகளும் ஒவ்வொன்றாக பார்த்து கோவிலுக்கான பல வேலைகள் இருந்தது. அதை எல்லாம் நிவர்த்தி பண்ணியிருக்கும் 3 கோவிலுக்கும். இதுல நமக்கு ஆராய்ச்சி நடக்கும்போது குளம் நமக்கு எல்லாம் சரி பண்ணி வச்சிருந்தோம். ஆனா கொஞ்சம் இடைஞ்சல்கள் காரணமாகவும் கொஞ்சம் பண நெருக்கடி காரணமாகவும் அந்த முதல் தலைவனாகவும் நாம் நல்லபடியாக நடத்த முடியல. அடுத்த தடவை அதை நிவர்த்தி பண்ணி சரி பண்ணி எடுப்போம். நம்ம அம்மங்கூருடைய வரலாறு சில குழந்தைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், சில பெரியவர்களும் தெரியாமல் இருக்கலாம். சுமார் நான் கேட்டபடி பல மூதாதையர்கள் சொன்ன வரலாறு, மற்றபடி என்னுடைய கேள்வி ஞானம் 800 வருடங்களாக மேலாக இந்த கோயில் அமைந்துள்ளது. அதுக்கு சில வரலாறு இருக்க பின்னாடி உள்ள என்னன்னா, அந்த 800 வருடங்களுக்கு முன்னால் இருந்த மூதாதையர்கள் எல்லாம் அந்த டைம்ல வசூரி, அதாவது சிக்கன் பாக்ஸ், அது பாதித்த காரணத்தினால நிறைய பேருக்கு ஒரே நாள்ல ஒரு நைட்ல கனவா அம்மா முத்தாரம்மா கனவா நான் உங்களுடைய நோய் நொடிகளை எல்லாமே குணப்படுத்துகின்றேன், அந்த வசூரியை நானே தாங்கிக் கொள்கின்றேன். ஆனா எனக்கு என்னன்னா, நீங்க உங்க குழுத்தர்கள் ஊர்ல எனக்கு நீங்க என்ன குடியமர்த்தணும். அதுதான் இதோட வரலாறு. நான் கேள்விப்பட்டது சுமார் 800 வருடங்களுக்கு மேலாக இருக்கலாம் எனக்கு தெரிந்த அளவு. இது ஒரு சிலர்கள் இது ஆராய்ச்சி, இந்த கோவிலை பற்றியான ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். அவங்களும் சில தகவல்கள் இதுல குறிப்பிட்டிருக்கு. எம்பிள் ரிசர்ச் பண்ணும்போது அந்த பிள்ளை இதை குறிப்பிட்டு அந்த புக்கை நான் பார்த்துருக்கேன். ஸோ இது நம்ம ஒரு மித்துன்னு சொல்லியிருந்தோம்னா கூட ஆக்சுவலி ஒரு உண்மையான நிகழ்வு இருக்கலாம் 800 வருடங்களுக்கு முன்னா. அந்த மாதிரி தான் நமக்கு கலவம் சார்த்தல். ஏன்னா வசூரியை நானே தாங்கி கொள்கின்றேன், நீங்க எனக்கு கலவம் சார்த்தல் இந்த நாள் நீங்க நல்லபடியா நடத்தணும். அப்ப நான் சூடு எனக்கு தணிக்க முடியும். அதுக்கு தான் இந்த முத்தாரம்மையோட இங்க குடியிருப்பு வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு சொல்லுது. இதுதான் ஃபர்ஸ்ட் தெரியாதவங்களுக்கு சொல்ற விஷயங்கள். பிள்ளைகளுக்கான சில தகவல். நம்ம இப்ப புதுசா நிறைய வளர்ச்சிகள் வருது, அறிவியல் ரீதியான வளர்ச்சிகள் வருது. ஆனா இங்க இப்ப என்னன்னா, நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் எப்படி வளர 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 நமக்கு ஆன்மீகம் விலகுன்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய சாமியாரும் சரி லான்ச் பண்ற அன்னைக்கு கோவில்ல நல்ல வழிபாடு நடத்துறாங்க, இருந்து அங்க வழிபாடு நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. அது பேப்பர்ல செய்திகள் தான். அப்ப இது மூலமா நம்ம என்னன்னா, ஸ்பிரிச்சுவலும் பிசிக்ஸ் சொல்லும் போது இயற்பியல், இது இயற்கையோட ஒன்றி போறது. அதுல தான் நம்ம கான்சியஸ் சொல்லி கான்சியஸ் ஒன்று கனெக்ட் பண்றோம். என்னன்னா, நீங்க பிசிக்ஸுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் கனெக்ஷன் இருக்கு. அதுக்கு நமக்கு சில இது உணர்வுகள் சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னன்னா, நமக்கு தெரியாது கான்சியஸ்னஸ்னா என்ன, உணர்வுனா என்னன்னு சொல்லி ஒரு இது தெளிவான உண்மை என்னன்னா, நம்ம இப்போ
ஒரு விலங்கினம் இருக்கு. அந்த விலங்கினம் வந்து ஏதாவது நமக்கு வந்து இயற்கை வந்து சீரழிவு வரும்போது அல்லது சீற்றங்கள் வரும்போது நமக்கு வந்து அது வந்து நமக்கு உணர்வுனா கூட விலங்குகளுக்கு வந்து எப்படி உணருது? அதுதான் உள்ளுணர்வு. தட் இஸ் வாட் கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் தான் இதுக்கு கூட கனெக்ட் பண்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி நியூட்ரானும் புரோட்டானும் இடையில வந்து நிறைய வந்து ஹிடன் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த ஹிடன் ஃபேக்டர்ஸ் வந்து இதுவரையும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சயின்டிஸ்டால கண்டுபிடிக்க முடியல. 95% வந்து அறிவியல் வந்து இவ்வளோ இப்ப வந்து என்னன்னா அறிவியல் ரீதியாவே என்ன சொல்றாங்கன்னா 5% தான் நம்ம வந்து பிரபஞ்சத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். 95% வந்து கண்டுபிடிக்கிற மகா உலகம் இன்னும் இருக்கு. அப்ப அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் பிசிக்ஸும் இதோட சேர்ந்ததுதான். இது கூட வந்து கனெக்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் தான். கான்சியஸ்னஸ், உணர்வு, அதுதான் நேரம் வந்து எக்ஸாம்பிள் சொல்றோம். இதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு தகவலா கொடுத்துக்கிட்டு இதுக்கு வாய்ப்பளித்த நம்மளுடைய பொதுக்குழுக்கும் மற்றும் உறுப்பினராக இருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக மூத்த உறுப்பினர் திரு ஐயன் பிள்ளை அவர்களை நமது ஆலய குழுவில் துணைத் தலைவர் திரு கே ராஜன் அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக மூத்த உறுப்பினர் திரு என் விஸ்வநாத பிள்ளை அவர்களை திரு கே சுரேந்திரன் ஆலய துணை செயலாளர் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்ததாக மூத்த உறுப்பினர் திரு சுகுமார பிள்ளை அவர்களை திரு நாகராஜ பிள்ளை அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக மூத்த உறுப்பினர் திரு கே மோகன்நாத் அவர்களை திரு கிருஷ்ணபிள்ளை ஆலயக்குழு உறுப்பினர் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக திரு குமாரசாமி பிள்ளை அவர்களை திரு பத்மகுமார் ஆலய உறுப்பினர் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக ஆலய தலைவர் திரு என் மாதவன் பிள்ளை அவர்களை திரு நாகராஜ பிள்ளை அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள்.
அடுத்தபடியாக திரு கிருஷ்ணபிள்ளை அவர்கள் வருடங்களாக கரம் எடுத்து வருகிறார். அவரை கௌரவிப்பதற்காக திரு கே ராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக நமது சட்ட ஆலோசகர் அவர்களை கௌரவிப்பதற்காக திரு கிருஷ்ணபிள்ளை ஆலய உறுப்பினர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு திரு என் விஸ்வநாதபிள்ளை அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். திரு விஸ்வநாதபிள்ளை அவர்களை பரிசுகள் வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆலய செயலாளரை கௌரவிக்கும் முறையாக நம்மளுடைய லீகல் அட்வைசர் திரு சுரேந்திரநாத் அவர்களை பொன்னாடை போக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். முதலாவதாக 12ஆம் வகுப்பு அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர் நிதின் என்எஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவன் நிகில் என்எஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்தபடியாக 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த KN ஆதிரா கிருஷ்ணா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்தபடியாக 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த பி அஞ்சனா சுரேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். முதல் மற்றும் 2ஆம் மதிப்பெண்கள் பெற்று பரிசு தொகை பெற்ற மாணவ மாணவியர்களை என் சார்பிலும் மற்றும் இந்த ஆலய நிர்வாகக்குழு சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வரும் வருடங்களிலும் மாணவ மாணவியர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று இதுபோல பல்வேறு பரிசுகளை வெல்லட்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன்.
கொண்டதை பொய்கையும் போன்றது ஈசனந்தை இணையடிந்தவரே. ஸ்ரீ ரூபநாராயண பிள்ளையார் தேவஸ்தானம் பெருந்திரு குழித்துறை தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் மாசி கொடை விழாவின் முதல் திருவிழாவாகிய இன்று சொற்பொழிவு மற்றும் 10, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவர்களுக்கான பரிசுத்தொகை வழங்குதல் நிகழ்ச்சியில் நன்றி உரை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற திருவள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப நான் முதலாவதாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பது இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்திய திரு கே மோகன்நாத் அவர்கள். திரு கே மோகன்நாத் அவர்களுக்கு என் சார்பிலும் மற்றும் ஆலய குழு சார்பிலும் பக்த பெருமக்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பது நமது மாணவர் மாணவர்களுக்கு பரிசு வழங்கிய திரு என் விஸ்வநாத பிள்ளை அவர்கள், கிளர்க், ரிட்டையர்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அவர்கள் எங்களது செயற்குழு கூட்டத்தில் சொன்னார்கள், இந்த இடத்திலிருந்து 10 மற்றும் 12 வகுப்புகளில் முதல் மற்றும் 2ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ஒரு ஊக்க பரிசு தொகை வழங்க வேண்டும். அது முதலாவதாக நான் அன்பளிப்ப உபயமாக தருகிறேன் என்று கூறினார்கள். அதன்படி அவர்கள் உபயமாக கொடுத்தார்கள். அவர்களுக்கு என் சார்பிலும் மற்றும் ஆலய நிர்வாக குழு, திருவிழா குழு சார்பிலும் பக்த பெருமக்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பது நமது மூத்த உறுப்பினர்கள் திரு ஐயன் பிள்ளை, திரு சுகுமார பிள்ளை, திரு குமாரசாமி பிள்ளை அவர்களுக்கு என் சார்பிலும் மற்றும் நிர்வாக குழுவின் சார்பிலும் பக்த பெருமக்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பது திரு கிருஷ்ணபிள்ளை அவர்கள். அவர்கள் பல வருடங்களாக கரமெடுப்பு நிகழ்ச்சியும் நம்முடைய ஆலயத்திற்கு வருகை தந்து விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு என் சார்பிலும் இந்த திருவிழா குழுவின் சார்பிலும் மற்றும் பக்த பெருமக்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பது நமது ஆலயத்தின் சட்ட ஆலோசகர் அவர்கள் பல ஆலோசனைகளை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என் சார்பிலும் மற்றும் ஆலய நிர்வாக குழுவின் சார்பிலும் பக்த பெருமக்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது ஆலயத்தின் தலைவர் திரு என் மாதவன் பிள்ளை அவர்கள் விடா முயற்சி எடுத்து இந்த கோவில்களை மண்ணுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அயராது உழைக்கிறார். அவர்களுக்கு என் சார்பிலும் மற்றும் இந்த நிர்வாகத்தின் சார்பிலும் பக்த பெருமக்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பது இந்த சொற்பொழிவாற்றிய திரு வி.ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சில கருத்துக்களை குழந்தைகளுக்கு எடுத்துக் கூறினார்கள். இன்றைய சூழ்நிலையில் அறிவியல் மற்றும் ஆத்மீகம் இரண்டும் எப்படி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துக் கூறினார்கள். அவர்களுக்கு என் சார்பிலும் இந்த ஆலய நிர்வாக குழு மற்றும் திருவிழா குழு சார்பிலும் பக்த பெருமக்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இறைவணக்கம் பாடிய மாணவிகளுக்கு என் சார்பிலும் ஆலய நிர்வாக குழுவின் சார்பிலும் பக்த பெருமக்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த பக்த பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நிர்வாக குழுவின் சார்பிலும் திருவிழா குழு சார்பிலும் என் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.